भारतीय जनता कक्षी आशीनामदेवस्य उपरि उपरि नरेंद्र मोदी गारु निरंतर प्रथमनामदेवस्य अन्नामलैः अति शीघ्रमेव मुदलमञ्चनामदेवस्य सिनेमानस्य तमिळग बेळगमावट्टलं काडालमण्डलतुगुदि सगकुटुम्बस्य अति शीघ्रमेव 40 नामदेवस्य सिनेमानस्य பாரதிய ஜனதா கட்சி தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா வேளச்சேரி 6வது மெயின் ரோட்டில் அகில பாரத மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பங்கேற்று திறந்து வைத்தார். சென்னை மாவட்டம் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம் முன்னிலையில் வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ராம்நகர் 6வது தெருவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில பாரத மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பங்கேற்று திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை கைப்பற்றுவது நமது இலக்கு. ஆகையால் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்காளர்கள் சரிபார்ப்பு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்றார். இதில் தென்சென்னை தொகுதி பாராளுமன்ற தேர்தல் திட்ட பணிக்குழுவினர்கள், தென்சென்னை பாராளுமன்ற அமைப்பாளர் கரு நாகராஜன், தென்சென்னை பாராளுமன்ற இணை அமைப்பாளர் கராத்தே தியாகராஜன், தென்சென்னை பாராளுமன்ற பொறுப்பாளர் பி பாஸ்கர், தென்சென்னை பாராளுமன்ற இணை பொறுப்பாளர் MC முனியசாமி, தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் வே காளிதாஸ், தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் KM சாய் சத்யன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர். அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் அவங்களோட கட்சியில பண்றாங்க. ஆனால் அடுத்த முறை மீண்டும் 3வது முறையாக ஒரு பிரதமரை நாட்டுக்கு கொடுக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த முறை நம்முடைய இலக்கு என்பது 400 MPக்கள் என நம்முடைய கட்சி முடிவு செய்திருக்கிறது. 400 MPக்கள் சாத்தியமா என 2 மாதத்திற்கு முன்பாக பல்வேறு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்ட போதும் கூட உறுதியாக சொன்னோம், நிச்சயமாக நாங்கள் ஜெயித்து காட்டுவோம் என்று. இண்டி கூட்டணி இருக்கிறது, புள்ளி வைத்த கூட்டணி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அவர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கிறார்களே, மாநிலங்கள் எல்லாம் பிராந்திய கட்சிகளிடம் இருக்கிறதே என்று கேட்டார்கள். ஆனால் அயோத்தியிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அந்த இடத்திலே அவருடைய வீட்டிலே உட்கார்ந்த